ஜெபம்னாலே தியானம் தான். ஜெபம்னா தியானிக்கணும். எதை தியானிக்கணும்? பிரச்சனையை தியானிக்கிறது இல்லை. ஜெபம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியான அளவு, கர்த்தர் சொன்ன வார்த்தை சத்தியத்தின்படியான உயர்வுக்கு நீ போகணும். தேவையில்லாத செலவு வராது. ஆனா அப்படி இருக்கும் பங்கு தேவனுடைய ஐஸ்வர்யம். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அப்ப மனுஷன் மேல உள்ள பயம் நீங்கி போகும். செவ்வாய்க்கிழமைகளிலே நம்ம சங்கீதத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சங்கீத புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்கிறது. அது ஒரு ஜெப புத்தகம், அது ஒரு ஆராதனை புத்தகம், ஒரு ஒரு விசுவாசியினுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிற புத்தகம். குறிப்பாக இந்த சங்கீதத்தினுடைய இந்த குறிப்பாக இந்த ஆசாப் சங்கீதம் 73 இந்த ஆசாப் என்கிற அந்த இசைத்தலைவன் அல்லது அந்த ஆராதனை தலைவன், அவனுடைய சங்கீதம்தான் அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆசாப்பினுடைய சங்கீதம். இந்த ஆசாப் யதார்த்தமாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறான். ஒரு விசுவாசி என்ன நடக்கும், ஒரு விசுவாசிக்கு என்னதான், ஒரு விசுவாசி எந்த சூழலை கடந்து வருகிறான், விசுவாச பாதை ஒரு விசுவாசம் மட்டும்தான் இருக்குதா, இல்லை அவனுக்கு சோர்வு வருதா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக. சோர்வு வருது, பிரச்சனை வருது, நம்ம கண்கள் இடரில் உண்டாக்குது, துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போதும், துன்மார்க்கன் மற்ற தேவனை அறியாத ஜனங்களுடைய வாழ்வாதாரங்களை நம்ம கண்கள் பார்க்குது, அதில் எப்படி இடரல் அடையுது. ஸோ இதெல்லாம் குறித்து ரொம்ப ஓப்பனப்பாக பேசியிருக்கிறான் ஆசாப். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நம்ம சில இடத்துல சிலவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கும்போது நம்ம அந்த அளவுக்கு இல்லையோன்ற மாதிரி ஒரு குற்ற உணர்வு சிலவுகளை உண்டாகலாம். குற்ற உணர்வு வருவது தவறான ஒன்று. ஆனால் வந்தால் கூட அதை ஒத்துக்கணும். கர்த்தர் சமூகத்தில் ஓப்பனாக இவன் ரொம்ப ஓப்பனாக பண்ணுறான். ஏன்னா இது நமக்கு தேவை. ஒரு குற்ற உணர்வு உண்டாகுது, ஒரு சோர்வு வருது அவனுக்கு, ஒரு சோர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வு உண்டாகும். அந்த சோர்விலிருந்து இவன் எப்படி எழும்பி வரான், அவன் எழும்பி வருகிற விதம் நமக்கும் பிரயோஜனமாக இருக்குது. ஸோ இந்த குறிப்பாக நம்ம சங்கீதம் 76 வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கி சங்கீதம் இந்த 77 பார்க்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் ரொம்ப விசுவாச பாதையில் அவன் வளர்ந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு சர்க்கிள் வருது. ரொம்ப மனம் உடைஞ்சு போய் சோர்ந்து போய் இருக்கும்போது எப்படி அவன் மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளே வர்றான். உடைஞ்சு போகிறது மட்டும்தானே நம்ம பார்க்குறோம், மறுபடியும் வரணும் இல்லை. ஒருத்தன் ஒரு 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 விசுவாசிக்கு சர்க்கிள் வரும்போது அந்த சர்க்கிளை மட்டும் பார்க்கக்கூடாது, அவன் எந்த இடத்துல எழும்பி வருவான், எப்படி எழும்பி வர முடியும், அதற்கு வழி இருக்கா, அதுக்கு தேவன் வழி வைத்திருக்கிறாரா, ஏற்கனவே இந்த இடத்துல ஏற்கனவே தேவன் எப்படியெல்லாம் தேவன் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு, காரியங்களை எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்பதை கொஞ்சம் டீட்டெயில்டாக இது எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. மனச்சோர்வுங்கிறது வரும். ஆனால் அது வந்த உடனே ஒரு விசுவாசி காலி ஆகிட்டான், அவன் லைஃப் முடிஞ்சிருச்சு, அல்லது ஆண்டவர் அவனை விட்டு தூரமாகிட்டாரு, இல்லை நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாகிட்டவன் கூட இல்லை. ஆனால் ஒரு சோர்வு வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்ம ஒரு யுத்தத்தை சந்திக்கிறோம். அது மறுக்க முடியாது. ஒரு யுத்தம் இருக்குது. இந்த யுத்தத்தை நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து யுத்தத்திலேருந்து நம்ம ஜெயிக்க முடியும். நிச்சயமாக தேவன் தான் உதவ போகிறார். சில இடத்துல ஆண்டவர் உதவி செய்கிறாருன்னே தெரியாது. சில இடத்துல கட 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 கடா வேலை நடக்கும், சில இடத்துல சுத்தமாக ஆண்டவர் இருக்கிறாரானே தெரியாது.
நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல கூட ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்கும். சில குறிப்பிட்ட விண்ணப்பங்களுக்கு தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதது மாதிரியே இருக்கும். என்னடா இது செவியை கொடுக்கல அப்படின்னு வந்தாலே சோர்வு வந்துடும், மனம் தளர்வு வந்தால். இந்த மனத்தளர்வு, சோர்வு இதெல்லாம் அவிசுவாசத்தினுடைய ஒரு அவிசுவாசின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. திடீர்னு அவிசுவாசம் ஆகிட்டான், ஒரு பின் வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலே உள்ளே போய் பார்த்தா அது என்னென்னா அது ஒரு மனச்சோர்வு, மனதில் ஒரு சோர்வு வருது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் நடத்தியிருப்பார், அது நமக்கு தெரியும். இந்நாள் வரைக்கும் நடத்துறது தேவன்தான். இது சாதாரண ஆளுக்கு இல்லை, சாதாரண விசுவாசி இல்லை இது எழுதினது. இது ஒரு பெரிய ராகத்தலைவன், பெரிய ஒரு இந்த ஒரு ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஆராதனை தலைவன், ஒரு பெரிய இசையமைப்பாளர், தெரியப்பட்டவன். அவனுக்கு வருது, அவன் தான் எழுதியிருக்கிறான் இல்லையா. ஒரு சாதாரண விசுவாசி இதை எழுத முடியாது இல்லையா. அப்போ ஒரு தேவனால் அறிவிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்கு நடக்கிற சோர்வு, அவனுக்கு நடக்கிற பிரச்சனை, அவன் எப்படி இதை சந்திக்கிறான் அப்படின்றத எழுதுனான். நம்மளுக்கும் எல்லா இடத்துலையும் வெற்றி கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி வந்து நிற்குது அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அதனதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செவ்வையாய் பத்திரமாய் செய்து முடிப்பார். அவர் அது பின்வாங்க மாட்டார். ஆனால் நம்ம என்னன்னா, நாம தான் அந்த சூழலுக்குள்ள நம்ம சூழலை புரிஞ்சுக்கிட்ட விதமும் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்ட விதமும் வித்தியாசப்படும் போது நமக்கு நடக்க வேண்டிய காரியம் இந்த இடத்துல இப்படி நடந்துடணும் அப்படி நினைக்கிறோம், அந்த இடத்துல நடக்காது. காலம் தாழலாம், இல்லை காரியம் வேற மாதிரி நடக்கும். ஆனால் நிச்சயமாக அது பெரிய வெற்றி. அது இன்னைக்கு தெரியாது. நம்ம வெற்றி சிலவங்களுக்கு வெற்றி கையில் கிடைச்சா கூட சில நாட்கள் புரியவே புரியாது. இது என்னது நம்ம நினச்சோம் ஆனால் வேறு மாதிரி ஒன்று வந்துருக்குது அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் இந்த திருமண வாழ்க்கையில் கூட சிலவங்களுக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்ன்னு இருக்கவங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி இந்த லவ் மேரேஜ்னா வரைக்கும் அடியும் இடியும் பட்டு குத்துப்பட்டையில் கிடந்துட்டு எப்படிங்களை அடி வச்சு அதிலே கிடந்துருவணும். ஆனால் இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்களேன், அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், சொல்ல மாட்டாங்க. ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் கல்லை தூக்கி எங்கே போடுவாங்க? பொண்ணு கல்லை தூக்கி தாய் வீட்டில் போடுறது, பையன் நீ தானே கட்டி வச்ச நீயே பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இர்ரெஸ்பான்சிபிள், அதை எனக்கு அதில் உடன்பாடு இல்லாத மாதிரி ஒரு இது இருக்கும். ஏன்னா உள்ள சோர்வு உண்டாகும். இது கரெக்டு தானா, மிஸ்மேட்சிங் ஆகும். சில காரியங்கள் அவங்க விருப்பம், பையனோட விருப்பம் ஒன்றா இருக்கும், பொண்ணுக்கு அதில் விருப்பம் வேறு மாதிரி இருக்கும், பொண்ணு வீட்டாருக்கு அதில் வேறு விருப்பமாக இருக்கும், பையன் வீட்டாருக்கு வேறு விருப்பம். ஸோ இது நிறைய கான்ட்ரவர்சியை அவங்க சந்திப்பாங்க. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு அன்னைக்கு தான் தெரியும். எப்படி கல்யாணத்துக்கு அன்னைக்கு பார்த்தா கரெக்டாக இருக்கும். 7 கூட்டுன்னா 7 கூட்டு, 3 பாயாசம்னா 3 பாயாசம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். மாலை 2 ஒரே மாலை ஒரே இடத்துல என்ன செய்வாங்க, 2 இடத்துலையா கெட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல கொடுத்துருவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரிசப்ஷனுக்கு பெண்ணு மாப்பிள்ளையும் போடுவாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுப்பாங்க. அவள் பிங்குன்னா இவருக்கும் கோட்டில் எங்கேயாச்சும் பிங்க் இருக்கும் பாருங்கள். கல்யாணத்துக்கும் அதே மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாங்க. இட்ஸ் குட், லுக்கிங் குட் அந்த டே மட்டும். ஆனால் அவங்க வாழுகிற வாழ்க்கையில் போகும்போது, கடந்து போகும்போது சில விஷயங்கள் அவங்களுக்கு மிஸ்மேட்சிங்காக இருக்கும். இவருக்கு பிடித்தது நேர் எதிர்மறையாய் அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், அவங்களுக்கு பிடிச்சது நேர் எதிர்மையாக இவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இவங்க பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸு சுத்தமாக கான்ட்ரவர்சியாக இருக்கும். கருத்துக்கள் வேறுபாடுகள் நிறைய வித்தியாசங்கள். அப்போ என்னென்னா ஒரு மனச்சோர்வு. இதை நான் உங்களுக்கு எதுக்கு புரிய வைக்கிறேன்னா, இந்த மனச்சோர்வு எப்படி வருது, ஒரு விசுவாசிக்கு எப்படி வருது, தேவனோடு இருக்கிற, தேவனை நம்பி காத்திருக்கிற, தேவனிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களுக்கு
சில காரியங்கள் தாமதமாகும்போது, சில காரியங்கள் நடக்கிற சூழலை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும். நம்மளால் அதை சம்டைம்ஸ் புரிஞ்சிக்கவே முடியாது, நமக்கே புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நம்மளை சார்ந்திருக்கவங்க வேறு மாதிரி தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல் வரும்போது மனச்சோர்வு வரும். நான் இதை வெளியில் இருக்கிற பொதுவான மக்களுக்கு சொல்லலை, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க, ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மனச்சோர்வு சில இடத்துல வரலாம். அதே மாதிரி ஆண்டவரோடு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்ட ஒரு மனச்சோர்வும், அதிலிருந்து எப்படி அவன் மீண்டு கொண்டு வந்தான், எப்படி தேவன் அவனை மறுபடியும் நிலைநிறுத்தினார் என்கிற ஒரு பகுதி தான் இந்த சங்கீதம் 77. ஹல்லேலூயா. இதை ஒரு 2 பகுதியாக, நிறைய பேர் பிரிக்கிறாங்க. இதை ஒரு 5 பகுதியாக பிரிக்கலாம், 3 பகுதியாகவும் பிரிக்கலாம். நான் ஒரு 2 பகுதியாக நான் இதை பிரிக்கிறேன். முதல் 1லேருந்து 9 வசனம் வரைக்கும் ஒரு பகுதியாக பிரிக்கலாம். இதில் நிறைய இடத்துல சேலான்னு சொல்லப்பட்டிருக்கும். நில் அல்லது கவனி அப்படிங்கிறதுக்கு சேலாங்கிறது நில் அல்லது கவனி, உற்றுப்பார் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதில் நிறைய இடத்துல அந்த அது பேராகிராஃப், ஒவ்வொரு நம்ம பேராகிராஃப் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் ஒரு பகுதி அது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மென்ஷன் பண்ணுது, அடுத்த பேராகிராஃப் இன்னொன்று அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை நிறைய இடத்துல சேலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேராகிராஃப் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிலர் அப்படி கூட பிரித்து இதை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இது ஒரு 2 பகுதியாக பார்ப்போம் ஷார்ட்டாக. ஓகே, பாருங்கள். இது மனச்சோர்வு இந்த 1 முதல் 9 வரைக்கும் எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு சோர்வு வருது அவனுக்கு, அவன் சந்திக்கிற சூழல், அந்த விசுவாச வாழ்க்கையில் அவன் பிரயாணித்து போகிற அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு வருது. அதை அப்படியே வெளிப்படையாக எழுதியிருக்கிறான் பாருங்கள். வாசிக்கிறேன், போடுங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. அப்படின்னா ஆபத்து நாள்னா நான் பொதுவாக உங்கள்கிட்ட சொல்லுவேன், பொதுவாக உங்கள்கிட்ட பேசுகிறது உண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் உங்கள் ஜெபம் ரொம்ப வல்லமையாக இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் ஜெபம் நல்லா இருக்காதா, பவர்ஃபுல்லாக இருக்காதான்னா அப்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வைராக்கியமாக எப்படியாச்சும் இந்த காரியம் நடக்கணும்னு நீங்கள் பிடிச்சிருவீங்க. காரியத்தை நடத்தியிருப்பார். ஆனால் இதையும் தாண்டி ஒரு இடைப்பட்ட ஒரு சூழலை தான் ஆசாப்பு இங்கே பேசுகிறான். இவன் என்ன பண்ணுறான்னா பாருங்கள், ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், முழுவதும் தளராமல் கை விரிக்கப்பட்டிருந்தது. அப்படின்னு அர்த்தம்னா முழுவதும் அவன் கண் விழித்து என்ன செய்கிறான், கர்த்தர் சமூகத்திலிருந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறான். என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிட்டுன்றான். ஆத்துமாவுக்கு ஆறுதல் அடையலை. ஏன்னா ஆத்துமா ஆறுதல் அடைஞ்சிட்டுன்னா விசுவாசம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் ஆத்துமாவுக்கு எப்போ ஆறுதல் வந்ததோ, நீங்கள் நினச்ச காரியத்தை, கர்த்தரிடத்தில் விண்ணப்பித்த காரியத்திற்கு உங்களுக்கு பதில் உண்டாயிற்றுன்னு அர்த்தம். அது முதல்ல எங்கே வரும், ஆத்துமாவுக்கு அந்த ரிசல்ட்டு வந்தோம், அந்த பதில் ஆத்துமாவுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, ஆத்துமா ஆறுதலே அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். எப்படி? பொதுவாக நம்ம என்ன செய்வோம், தேவனை நினைச்சா சந்தோஷம் வரும் இல்லையா? ஆனால் இங்கே பாருங்கள், தேவனை நினைச்சா அலறி இருக்கான். தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஆவி தொய்ந்து போகிற அளவுக்கு ஒரு தியானம் இருக்குதுன்னா அது என்ன தியானம்னு நினைக்கிறீங்க? வார்த்தையே கேட்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறோன்னு வைங்களேன், உங்கள் ஆத்துமா என்ன செய்யும்? நீ ஆசீர்வதிக்காத குறை தான் உண்டு அப்படியா சொல்லும்? ஏன்னா உங்களை ஏற்கனவே கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பார், அதை அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் என்ன செய்யும், உங்கள் ஆத்மா ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷப்படும், இளைப்பாறை இருக்கும் இல்லையா? அப்போ ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்னா, நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிட்டுன்றான். அப்போ என்ன தியானிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? முன்னாடி சொல்கிறான், அலறினேன், கை விரிச்சிருந்தேன்,
முழுவதும் படுக்கவே இல்லை. நான் உட்காந்துருந்து கடவுளே கடவுளேன்னு கத்திட்டு இருந்தேன், பயமாக இருந்தது, எனக்கு பதிலே வரல அப்படின்லாம் எழுதுறான். அப்போ இங்கே கடைசியில் எழுதுறான், தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிட்டுன்றான். தொய்ந்து போயிடுச்சு, முன்னுமே இல்லை. ஆவி பலூனில் சுத்தமாக காற்று போன மாதிரி ஆயிட்டான். ஆவியே இல்லை. சொல்லுவாங்கள்ல, ஜெபிக்கும் போது எனக்கு ஆவியே வரல. எப்படி? ஆவியே வரல. புரியுதா? அது என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அவன் தியானிச்சிருக்கிறான், கரெக்ட். ஆனால் எதை தியானிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? வார்த்தையே அல்ல. தேவனுடைய வார்த்தையை அவன் தியானிக்கலை. பிற்பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், புரிஞ்சு கொள்வீங்க. அவன் வார்த்தையை தியானிச்சிட்டல, அவன் எதை தியானிச்சிருக்கான்னா அவன் அங்கலாய்ப்பையும் தவிப்பையும் அவனுடைய இருதயத்தில் இருந்த கஷ்டத்தையும் வேதனையும். என்ன நடக்க போகுது சொல்லுவாங்க, என்னத்தான் நடக்குதுங்க, ஒன்றும் கண்ணுக்கு தெரியல, நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை இவன் பேசிக்கொண்டே இருந்தான். எப்படி? எதிர்மறையான வார்த்தைகளை தியானிக்கிறான். அப்படின்னா சூழல்ல அவன் என்ன பார்க்குறான், இந்த சூழலை வச்சு இவன் கண்ணுக்கு தெரிஞ்சது, இவனுக்கு இருதயத்துக்கு அந்த நேரத்துக்கு புரிஞ்சதை சொல்லி அலறான், கத்துறான், கூச்சல் போடுறான், கடவுளேன்னு கத்துறான். முழுவதும் சொல்லுவாங்க, நான் ஃபுல் ஜபந்தான் சொல்லுவாங்க. எப்படி? ஆவி இல்லாத ஜபம் அற்ப பிரயோஜனம், அது வேஸ்ட்டு. புரியுதா? ஆவி இல்லாமல் நீங்கள் ஜபிக்கிறதே வேஸ்ட்டு. டோன்ட் வேஸ்ட் டைம். அந்த டைமை நீங்கள் வேற ஒரு வேலை கூட செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் ஆவியில் நீங்கள் முழு நாளும் இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், பலன் தரும், மாற்றமே கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய வேலையே மாற்றி வச்சுட்டு முழு நேரமும் கர்த்தருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்க போகிறேன்னா சோ குட். ஆனால் நீ முழு நேரமும் கொடுக்குற, முழுவதும் இருக்கிற, ஆனால் நீ தியானிக்கிறது என்ன? எனக்கு அந்த கஷ்டம், குஷ்டம், அது இஷ்டம், இது நஷ்டம், இதையே தியானிச்சுட்டு இருந்தேன்னா உன் ஆத்மா பலவீனம் அடைஞ்சிரும், தொய்ந்து போயிடும். இந்த ஆசாப்பு இதை தான் செய்கிறான். அல்லேலூயா. இதான் சொல்கிறான். அந்த இடத்துல சேலான்னு போட்டிருக்கு, நீங்கள் கவனிச்சா தெரியும். சேலா பாருங்க, கவனின்னு இருக்கு. அப்போ நம்ம இதை கவனிச்சு பார்த்தா அவன் என்ன தியானிக்கிறான்? முழுவதும் தியானிக்கிறானா, ஆனால் ஆத்மா தொய்ந்து போயிட்டான். நம்ம 1 மணி நேரம் உண்மையாக ஆராதிச்சா ஆத்மா பலன் வருதா இல்லையா? வருது இல்லையா? அப்போ அவன் என்ன தியானிச்சிருக்கிறான்? கண்டிப்பா அவன் சூழலை மட்டும் உயர்த்தி இருக்கிறான், தேவனை அவன் நோக்கி பார்க்கவே இல்லை. அதான் ஆவி தொய்ந்து போயிட்டு. கவனமாக இருக்கணும். நம்ம ஆவியில் இப்போ பாருங்களேன், நம்ம இன்னைக்கு ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், என்னால் ஜெபிக்க முடியல. நாம் கூட சில இடத்துல என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக ஃப்ரீயாகவே தான் இருப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு தோணும். ஆனால் என்ன செய்வோம், சில டைம் ஆண்டவர் சமூகத்துக்குன்னு போய் இருப்பாங்க, தனி ஜப அறையெல்லாம் வச்சுருப்பாங்க. எப்படி? தனி ஜப அறையெல்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே போயிருந்தால் ஜபம் வராது. என்ன வரும்? பல சிந்தனை வரும். சரி, அக்காளோ கூட சேர்ந்து ஜபிப்போம். எப்படி? ஆவிக்குரிய அக்கான்னு ஒரு ஆள் இருப்பாங்க, அக்கா கூட சேர்ந்து ஜெபிப்பேன்னா அங்கேயும் பார்த்தா கொஞ்சம் நேரம் ஓடும், அதுக்கடுத்து ஃபுல்லாக அக்காலேன்னு ஒரே அக்கா கதையாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்போது எப்படி? சூப்பராக இருக்கும். அப்போது அடுத்து வந்தால் பின்னும் ஆவி எப்படி இருக்கும்? தொய்ந்து போயிருக்கும். அப்போ என்ன இடையில என்ன வேணும் அப்படின்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஆவியில் நீங்கள் உள்ளே வரணுன்னா சுத்தமாக உங்களுக்கு வார்த்தையே வரலன்னு வைங்களேன். எப்படி? வார்த்தை தான் மேட்ரே. வார்த்தை இல்லாமல் ஆவியானுடைய பிரவேசம் உள்ள வராது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு, அந்நிய பாஷையின் வரம். இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டக்குன்னு கனெக்ட் ஆகிடுவீங்க. எப்படி? டப்புன்னு கனெக்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசலாம், தேவனோட ஆவியில் கனெக்ட் ஆகலாம். பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் ஆவியில் கனெக்ட் ஆகிறதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் வரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆசாப்புக்கு இருந்த காலத்துலலாம் ஆசாப்புக்கு இதெல்லாம் இல்லை. எப்படிங்க? ஆசாப்புக்கு இதெல்லாம் கிடையாது.
ஆசா பிறந்த நாட்களில் பரிசுத்த ஆவியின் வரத்தில் இந்த அந்நிய பாஷை வரங்கிறது வந்து பழைய பிரமாணத்தில் இருக்கிற எந்த யாருக்குமே கிடைக்காது. அந்த கிஃப்ட் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஆவியானவர் இங்கே இருக்க முடியல. எப்பமாச்சும் வந்து அனாயின்ட் பண்ணிட்டு போகணும், அபிஷேகம் பண்ணிட்டு போவார், அவ்வளோதான். டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போகிறது. ஏன்னா இருக்க முடியாது. புரியுதா? யாரிடத்திலும் வாசம் பண்ண முடியாது. இப்போ ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள், கிருபையின் நாட்கள், புதிய உடன்படிக்கை நாட்களில் இங்கே யார் தலைவராக இருக்கிறார்? ஆவியானவர் தான் தலைவராக இருக்கிறார். எல்லாத்தையும் கவனிக்கிறார், நம்மளோடு இருக்கிறார். அப்போ இங்கே நமக்கும் என்னென்னா சில சோர்வுகள் வரும், இது பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து இந்த வார்த்தை இல்லைன்னா அங்கே நம்ம தியானிக்க ஒன்றுமே இருக்காது. ஜெபம்னா என்ன நினைப்போம்? ஜெபம்னா என்ன? முதல்ல ஜெபத்தை பற்றியதான ஒரு அறிவு நமக்கு தேவை இருக்குது. ஜெபம் என்னன்னா, பொதுவாக கிறிஸ்தவர்களே எப்படி சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துறாங்கன்னா, ஜெபம்னா எல்லா பிரச்சனையும் கொண்டு இப்படி எல்லா குப்பைகளையும் கொண்டு அவருக்கு மூஞ்சி அடை கொண்டு தட்டணும். எப்படி? இதுதான் ஜெபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இது 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 நீங்கள் உங்கள் வருத்தத்தை, உங்கள் வேதனையை, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் கண்டிப்பாக வைக்கணும். ஆனால் இந்த வைக்கிறது தான் ஜெபம் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஜெபம் அப்படி இல்லை. ஜெபங்கிறது அவர் சர்வ வல்லவர். எனக்கு இரக்கம் வேணுங்க. அப்போ நம்ம ஆண்டவரை போய் என்ன செய்வோம்? மரியாதைக்கு இரக்கத்தை தருங்க அப்படி நான் கேட்போம். மரியாதைக்கு இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை தாங்க நான் கேட்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு இப்போ இரக்கம் வேண்டி நான் இருக்கிறேன், ஆனால் நீர் எனக்கு அதை தர வல்லவராக இருக்கிறீர். ஆமென் ஆண்டவரே, உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய இரக்கம் என்னிலே வந்து நிரம்பட்டும். ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்திரமே கிடையாது. எப்படி? ஸ்தோத்தரிக்கணும். அந்நிய பாஷையை பேசலைன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன்னா துதிகளின் மத்தியில் தான் யார் வாசம் பண்ணுவான்? தேவன் வாசம் பண்ணுவார். புரியுதா? தேவனை துதிக்கிறதுன்னா ஸ்தோத்தரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவரை ஆராதிக்கணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை வரலையா, வாயிலிருந்து என்ன வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். பழைய விசுவாசிங்க எல்லாம் வணக்கம் சொல்லனாலும் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. எப்படி? ஆமாம், என் சபையில் ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்தால் வணக்கம்லாம் அவங்கள்ட்ட வராது. என்னை பார்த்தோன்னே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. பல வருஷமாக எனக்கு இது புரியல. என்னடா இது, வணக்கம் சொல்லணும், இல்லைன்னா ஷேக்கன் பண்ணணும், இல்லை கையெடுத்து கும்பிடணும், இது ஆகும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு 2 பேர் மீட் பண்ணும்போது அங்கே யார் மகிமைப்படணும்? கர்த்தர். ஏன்னா நம்ம சந்திப்பதற்கு நமக்கு இங்கே கொடுக்கப்பட்ட எல்லாம் யாரால் வந்தது? அவரால். அவருக்கு தான் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்களேன், சில ஸ்கூல்ஸ், சில காலேஜஸ் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் கால் வெயிட்டிங்கில் இருக்கும். அல்லது சில கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனி வெயிட்டிங் காலில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கஸ்டமர் கேருக்கு கூப்பிட்டிங்கன்னா அந்த கஸ்டமர் கேர் கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்கில் இருந்தால் என்ன வரும்? கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்மளும் வைக்க போகிறோம் அப்படி, இல்லையா? இப்போ பாருங்களேன், இந்த ஃபெய்த் ஃபேமிலி சர்ச்சில் நிறைய பேர் ப்ரேயருக்கு கூப்பிடுறாங்க. இப்போ எனக்கு தான் டைரெக்டாக கூப்பிடுவாங்க, இல்லையா? போக நம்ம நிறைய ஜனங்கள் வரும்போது என்ன செய்வாங்க? நம்ம ஃபோன் கால்லாம் வச்சுருப்போம், ஃபோனெல்லாம் வச்சுருப்போம், இல்லையா? அதுக்கு இந்த தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்போம்னு வைங்களேன். அப்போ ஃபோன் வரும், நிறைய ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அப்போது ஃபோன் வெயிட்டிங்கில் இருக்கும். அப்போ வெயிட்டிங்கில் இருந்தேன்னா என்ன சொல்லும்? ஒரு சத்தம் வரும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த கம்பெனிக்கு பேரை சொல்லும். நம்ம சொல்லுவோம், நம்ம சபைக்கு பேரை வெல்கம். எஸ், உங்களுடைய கால் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. கேட்டிருக்கீங்களா? இந்த கஸ்டமர் கேருக்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்களா? உங்கள் கால் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, இல்லையா? அப்போ அந்த வெயிட்டிங்கில் எதை மென்ஷன் பண்ணுது? அந்த கம்பெனி தன்னை மென்ஷன் பண்ணுது, அவங்கள வெல்கம் பண்ணுது, இல்லையா? அப்போ தேவனை மகிமைப்படுத்தணும். இதுதான் ஜெபம். இப்போ இங்கே தேவன் மகிமையே படலை.
அதான் இவனுக்கு பிரச்சனையே. ஏன் இவனுடைய ஆத்மா தொய்ந்து போச்சுன்னா அங்க தேவன் மகிமைப்படலை. இவனுக்கு வந்த ப்ரெஷர், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன எங்க கொண்டு காட்டுறான்? ஜபத்திலையும் கொண்டு காட்டுறான். அதைத்தான் காட்டுறான். தேவன் இதை மாற்ற வல்லவர்ன்றது அவனுக்கு தெரியும். ஆனா சிறிது நேரம் பாருங்க, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, சோதனை வரும்பொழுது தேவனை மறைச்சிருவான். எதை கொண்டு? கடவுள் பெருசு இல்லை, இப்போ உனக்கு நீ சந்திக்கிற நீ குறிப்பிட்ட இந்த பிரச்சனை எவனுக்காச்சும் இருக்கா? எப்படி உனக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவான் இருதயத்துல. அப்ப தேவன் என்ன செய்வார்னா, நமக்கு தேவன் பக்கத்திலே இருப்பாரு, நமக்கு உதவி செய்யறதுக்கு. அவருக்கு 1000 வழி இருக்குது சூழலை மாற்றுறதுக்கு. ஆனா நமக்கு எது பெருசா இருக்கும்? ஏன் பிரச்சனை, ஏன் புருஷன் பிரச்சனை, ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் மாதிரி, ஏன் பிரச்சனை தான் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். பிரச்சனை விட மாட்டேன்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புருஷன் என்ன செய்யணும்? கச்சரை குடிச்சிடணும். ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னா பெரிய பிரச்சனை. புருஷனும் கொஞ்ச நேரத்தில் எலி மாதிரி ஆயிடுவார். பிறகு டயர் கடையில் சிக்கின எலி மாதிரி ஆயிடுவார். அங்கிட்டு இங்கேயும் உதவி இல்லை, இங்கிட்டு அங்கேயும் உதவி. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வரணும், மையத்தில், சென்டரில். நம்ம என்ன செய்யறோம்னா, பிரச்சனையை தூக்கி சென்டரில் வைக்கிறோம். பிரச்சனை நமக்கு உரியதே இல்லை. தேவன் என்ன வாக்களித்திருக்கிறார்? நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னை தொடர்ந்து இருக்குது. அப்ப நன்மையும் கிருபையும் என்ன தொடர்ந்து வரணும்னா இடையில பிரச்சனை வரும். ஆனா பிரச்சனை எனக்குள்ள வந்திருக்கணும், மையத்தில் பிரச்சனை இருக்கணும், தேவனை தூக்கி வைக்கணும். எனக்கு நன்மையும் கிருபையும் தான் என்ன தொடரும்னு வாக்களித்தவர் கர்த்தர். அப்ப அவரை தூக்கி வச்சிருக்கணும். என்னை கொண்டவர் யார்? என்னை நீதிமானாக்கினவர் யார்? என்னை மகிமைப்படுத்தி அனுபவிக்கின்ற ஸ்லாக்கியங்களை அனுபவிக்கும்படி என்னை தகுதிப்படுத்தினது கர்த்தர். அப்ப அவர் தான் நான் தூக்கி முன்ன வைக்கணும். இப்ப இந்த இடத்துல இவன் அவரை தூக்கி வைக்காம போயிட்டான் பாருங்க. அதனால ஆவியில் என்ன செய்யுது? தொய்ந்து போயிட்டு மறுபடி ஜெபிச்ச ஆண்டவர்ட்ட ஒன்று கேட்க முடியாத அளவுக்கு விசுவாசத்துல தொய்ந்து போயிட்டான். ஆவியில தொய்ந்து போயிட்டான், விசுவாசத்துல தொய்ந்து போயிட்டான். புரியுதா? அப்படி ஒரு சம்பவம் இவனுக்கு இங்க நடக்குது. ஹல்லேலூயா. பாருங்க 4வது வசனத்துல பாருங்க, நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இப்பதான் சிந்திக்கிறானா. எப்படி? இதுவரைக்கும் ஆவி தொஞ்சு போச்சு. 4வது வசனம் போடுங்க. நான் தூங்காதபடிக்கு அப்படின்னா என்னது? உண்மையில ஆவி மனுஷன் செத்து தூங்கி கிடந்திருக்கான். ஆவி மனுஷனை தான் யுத்தத்துக்கு. நமக்கு பிரச்சனை எங்க வருது? நம்ம சரீரத்தில் பார்க்குற சரீர பிரகாரமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுல நம்ம நினைக்கிறோம் சரீரம் தான் பிரச்சனை. இங்கே ஒரு இடி கிடச்சிது, அதனால தான் இங்கே வலி. டாக்டர் சொல்லுவார்ல, இங்கே வலிச்சா இங்கே, இங்கே வலிச்சா இங்கே, இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்ம இங்கேயே நடக்கிறோம், இங்கேயே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒன்று இருக்கு, அதை நம்ம பார்க்காம விடுறோம். இவன் இப்போதான் பார்க்குறான் பாருங்க. இப்போதான் ஆவி மனுஷனை தட்டி எழுப்பி இருக்கிறார் ஆண்டவர். நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். ஏற்கனவே என்ன சொன்னான்? நைட்டு முழுக்கரும் இருந்தேன், ஆவி செச்சு போச்சுன்னு சொன்னான். இப்போ என்னன்றான்? நான் தூங்காதபடிக்கு என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடிக்கு சஞ்சலம். என்ன பேசிட்டு இருந்திருப்பாப்போ? கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருந்தான். என்னது கெட்ட வார்த்தைன்னா? அவிசுவாசத்தை பேசியிருந்திருக்கான். அப்போ அடுத்த வசனம் போடுங்க பாருங்க. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இப்போ பூர்வ காலத்துக்கு போயிட்டான். பூர்வ காலத்துக்கு ஆதி கால வருஷம்னா கர்த்தர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பாரு? அவனை விசுவாசை ஆக்குறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு குழியில கிடந்திருப்பான், எவ்வளவு பிரச்சனைக்குள்ள நம்ம இருந்திருப்போம். அப்ப எப்படி தேவனை நம்ம தூக்கினார், எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார்? அப்பதான் மண்டையில தெளிவு வருது. புரியுதா? ஆமா இல்ல, இப்ப நம்ம சந்திக்கிற பிரச்சனையோட மகாபெரிய
பிரச்சனைக்குள்ள தான் இருந்தோம். அவ்வளோ பெரிய குழியிலிருந்து தூக்கி மேல் எடுத்துருக்கான்னு சிந்திக்கிறான் பாருங்க. அடுத்து போடுங்க. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. எது ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆவி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ கேள்வி கேட்கிறான். யாருகிட்ட? இந்த இப்போ ஒரு 3 வருஷம் அவன் கேள்வியே கேட்பான் பாருங்க. கேள்வியே கேட்பான். இதுல யாருக்கு கேள்வி கேட்கிறான்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நித்திய காலமாய் 7வது வசனம் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும் பேசும். அப்படிதானே வசனம் சொல்லுது. அதை மாற்றி பேசணும். அப்படி இருக்குமோ? ஆஹா. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? மறந்தே போயிட்டாரோ? யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்றது அவர் வாக்குத்தத்தம். பேக்கிறான். கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றான். இது எங்க பேசுறான்? தன்னோட பேசுறான், தன் ஆவிட்ட பேசுறான். இதெல்லாம் அவனுக்கு தெரியும். கர்த்தர் இரக்கம் செய்ய மாட்டாரோன்னா கர்த்தர் இரக்கம் செய்வார்னா படிச்சிருக்கான் அவன். இப்ப இரக்கம் செய்ய மாட்டாரோ அப்படி பேசுறான். யார்கிட்ட? தனக்கு தானே பேசுறான். ஆவி மனுஷன்ட்ட பேசுறான். இது ரொம்ப முக்கியங்க. நம்ம வாழ்க்கையில நீங்க சொசைட்டிக்கு ரெஸ்பான்ஸா இருக்கீங்களோ, உங்க வீட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கீங்களோ, தேவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும்? உங்க ஆவி மனுஷனுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்பதான் எல்லாமே. நீங்க ஏன் அப்ப ஆண்டவர் நீ இங்க வர பிரச்சனைக்கு உன் ஆத்துமாவிட்ட நீ பேசணும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி. சங்கீதக்காரன் அதான் சொல்லியிருக்கான். நிறைய இடத்துல அதை மென்ஷன் பண்றான். ஏன் ஆத்துமாவுக்கு நான் தான் பேசணும். நான் பேசினாதான் தேவன் என்ன செய்வாரு? என் விசுவாசத்தை கன்சிடர் பண்ணுவாரு. இப்ப இவனு பேசுறான் பாருங்க. மாட்டாரோ? ஆண்டவர் நித்திய காலமா என்ன தள்ளி விட்டுருவாரோ? ஒருபோதும் தயவு செய்யவே மாட்டாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயாச்சு. கிருபையே இல்லையோ? வாக்குத்தத்தமான தலைமுறை தலைமுறை ஒளிந்தே போச்சா? அப்படியா? கேள்வி கேட்கிறான் பாருங்க. எல்லாத்துலயும் கொஸ்டின் மார்க் இருப்பாங்க. தேவன் இரக்கம் செய்ய மறந்தே போயிட்டாரோ? அவருக்கு இரக்கமே செய்யறது மறந்துட்டாரா? கோபத்தில் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றான். சேலா. கவனி. அப்பொழுது 10வது வசனம், நான் இது என் பலவீனமா? அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தினுடைய வருஷங்களை நினைவு கூறுவேன். இப்பதான் அவன் தெளிவானா. நான் எப்படி? அப்பொழுது நான் இது ஏன் பலவீனம்னு அப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறான். பிரச்சனை யாருலது? பிரச்சனைக்காரனோ, ஊர்ல இருக்கிறவனோ, குடும்பமோ, நம்மளை சார்ந்த பிரச்சனை பண்றவங்க எல்லாம் பிரச்சனை யாரு? நான் தான். இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். உன்னதமானவருடைய வலது வருஷத்தில் என்ன இருக்குது? தீர்க்காயுசு இருக்கு. எவ்வளவு சூப்பரா இன்டைரக்டா எழுதியிருக்கான் பாருங்க. என் பலவீனம், ஆனால் என் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். தீர்க்காயுசு எனக்கு வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் இடது பார்சத்தில் இருக்கிறது, தீர்க்காயுசு வலது பார்சத்தில் இருக்கிறது. அப்போ வலது பார்சத்தில் எனக்கு நீ போக வேண்டிய தூரம் நம்ப இருக்குது, வருஷம் நிறைய கிடக்குது. பிசாசு பிரச்சனையை கொண்டு வச்சுட்டு அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சுப்பா, சாயங்காலத்துக்குள்ள முடிஞ்சிருன்னே சொல்லுவான். வாழ்க்கை எப்படி இன்னைக்கோட முடிஞ்சிருன்னே சொல்லுவான் பாருங்க. பிசாசு அவ்வளோ தந்திரம் பாருங்க. இந்த இருதயத்தில் சின்னதா ஒரு அசைவு வந்தாலே இந்த இருதயம் தாங்காது பாருங்க. சிலவங்களும் சின்ன பிரச்சனாலே தாங்க முடியாது அவங்களால. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அவன் அசையாத சீயோன் பர்வதம் போல் இருப்பானா. அசையாத சீயோன் என்ன வேணா வரட்டுமே, அப்ப இருக்கார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இன்னும் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கு நிறைய பாக்கி இருக்குது. எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு தான் நான் போவேன். சொல்லுங்க, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டா எனக்கு சொல்லி இருக்கிறாரு. வார்த்தை
தரையில் விழாது. அவர் எனக்கு ஒன்ன சொன்னார்னா சொன்னதை செய்வார். எனக்கு இன்னும் உன்னதமானுடைய காலங்கள் நான் பார்க்கிறேன். அவருடைய வலது வருஷத்துல எனக்காக வைக்கப்பட்ட நாட்களை நான் பார்க்கிறேன். அதை நான் நினைவு கூறுறேன். எனக்கு நீடித்த நாட்களை தருவேன்னு சொன்னாரு. கழுகு கொப்பதாய் வாழ வயது எனக்கு உண்டாகும் சொன்னாரு. அப்ப எனக்கு இன்னும் எனக்கு காலம் இருக்குதுப்பா. ஆனா போல்லாத பிசாசே ஓடு இயேசுவின் நாமத்தில். இப்படி சொல்லணும். இப்ப மண்டையில உனக்கு நறுக்குன்னு ஆவியானவர் ஒரு தூதன் அனுப்பி கொட்டிருக்காரு போல. கொட்டினோன்னு மண்டை தெளிஞ்சிருச்சு பாருங்க. பாருங்க, நினைவு கூறுவேன் வருஷங்களை நினைவு. கர்த்தருடைய 11வது வசனம், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். இப்பதான் வாரான் கர்த்தரை நோக்கி, இப்பதான் பார்க்கறான் அவன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உங்களுடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். இப்பதான் அந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டான். எதுக்குள்ள வந்துட்டான்? பூர்வ காலத்துல என் ஹீரோ என்ன பண்ணாரு. இப்ப நான் பார்க்கும்போது தான் அங்க பிரச்சனை. என் அப்பன் பிள்ளை நானு, அப்பனுக்கு பிள்ளை நானு, அவருக்காக தான் நானுன்னு நினைச்சு பாருங்க. அவர் உங்களுடையவராய் மாறுவார், நீங்கள் அவருடையவராய் மாறுவீர்கள். அவரை மாதிரியே ஆயிருவீங்க. அவர் செய்ததெல்லாம் செஞ்சிருவீங்க. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் இன்னும் சொல்லுங்க. அதான் வேணும். நான் அதான் எதிர்பார்த்தேன். இது இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமானதை மேலானதை செய்வேன் சொன்னாரா இல்லையா? இது ஏன் அவரை நோக்கி பார்த்தா தான் நமக்கு வரும். இது என்னையே நோக்கிட்டா நான் எவ்வளவு நாள் பராக்கிரமமா இருப்பேன்? என் சரீரத்தில் பராக்கிரமம் எவ்வளவு நாள் நிற்கும்? என் இருதயத்தில் என் மன உறுதி எவ்வளவு நாள் பராக்கிரமா நிற்கும்? நிற்காது. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது போயிடும். காசு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு பாருங்க. ஹல்லேலூயா. காசு இல்லைன்னா பாருங்க, ஒரு அவிசுவாசி தேவன் அறியாதவன்ட்ட காசு இல்லைன்னா அவன் செத்தே போயிடுவான். என்னதுக்கு? அவன்கிட்ட இருக்கு எல்லாம், ஆனா ₹1 செத்துருவான் பாருங்க. அவன் பதறிடுவான். ஆனா கர்த்தரை நம்புற மனுஷன் பதற மாட்டான். நீதிமான் பதறான். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இப்பதான் அவன் பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூர்றான் பாருங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றான். இப்பதான் ஆண்டவர்கிட்ட பேசவே தொடங்கியிருக்கான். ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. இப்பதான் முதல்ல 3வது வசனம் அவன் என்ன முதல்ல தியானிச்சான்? இரா முழுவதும் பிரச்சனையை தியானிச்சான். ஆவி என்ன செஞ்சது? தொய்ந்து போயிடுச்சு. இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரான் பாருங்க. உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. தம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யாரு? ஹல்லேலூயா. தேவனே, உமது வழி பரிசுத்த, தேவனை போல பெரிய தேவன் யாரு? திருப்பி உங்களுக்கு யாத்திராகம் 15:1. யாத்திராகம் 15:1 ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம். சாரி, 15:11. சாரி. இதை நினைவுறான் பாருங்க. எப்படி இதை ஞாபகப்படுத்துறான்? ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவர உமக்கு ஒப்பானது யாரு? சத்ரு அங்க செத்துட்டான். சத்ரு விழுந்தாச்சு. எங்க சத்ரு இப்பவே விழுந்தாச்சு. யாருக்கால? நம்ம சந்திக்கிறோம் இல்லைங்க, பண பிரச்சனை, போராட்டம், வியாதி. தேவனை உயர்த்தனோடனே சத்ரு கீழே விழுந்துருவான் பாருங்க. அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யாருன்றான் பாருங்க. அப்போவே சத்ரு கீழே விழுந்தாச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சத்ரு ஒரு பொருட்டா அவன் எண்ணிட்டு இருந்தான் பாருங்க அவருக்கு முதல்ல. இப்ப சத்ரு ஒரு பொருட்டாங்க
இல்லாம போயிட்டான், சத்துரு கீழே விழுந்துட்டான். தேவனை உயர்த்தும் போது சத்துரு கீழே விழுவான். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை நீங்க உயர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே சத்துரு அடி வாங்க ஆரம்பிச்சிருவான். அவரை ஸ்தோத்தரித்து துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே பிரச்சனையின் மத்தியில, சூழல் மத்தியில, வியாதியின் மத்தியில நீங்க தேவனை உயர்த்த ஆரம்பிச்சிட்டீங்கனாலே விழுந்துருவான். ஒரு 2 நிமிஷம் துதிச்சு பாருங்க. 2 நிமிஷம் அவரை எல்லாத்தையும் உண்டு. கர்த்தாவே உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலில் உம் நாமத்துக்கு நிகரான நாமமே இல்லை. சௌப்பனே நீ பெரியவர், சர்வ வல்லவர், உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அற்புதங்கள் செய்வதில் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு அவரை உயர்த்து சத்துருவன் காலுக்கு கீழே வருவான். பிரச்சனை காலுக்கு கீழே வருவோம். ஆத்மாவுக்கு விடுதலை அப்பவே வந்துடும். தொய்ந்து போனவோம், ஆவியில தொய்ந்து போயிருக்கிற ஆவி மனுஷன் உயிரோட எழும்புவான். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியலன்றீங்களே, எனக்கு ஜெபிக்க முடியலங்க சொல்லுங்க. ரொம்ப நாளா எனக்கு ஜெபிக்க முடியலன்னுவாங்க. எப்படி ரொம்ப நாளா? ஏன்னா அது விஷயம் தெரியல உங்களுக்கு. எழுப்பி நின்று ஒரு 2 நிமிஷம் தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு ஸ்டாலின் ஐயா வராரு. ஐயா வராரா? எங்கேருந்து வருன்னு தெரியாது. கரும்பு கொடுக்குறாங்களா? அப்படியா? இந்த மனுஷன் தானே, இந்த மாம்ச மனுஷன் தானே இதை வெளிப்படுத்துறான் இல்லையா? தப்பு இல்லை. நீங்க ஸ்டாலினை உயர்த்துங்க, யாரை வேணா உயர்த்துங்க, தப்பு இல்லை. அவர் மதிக்கப்படத்தக்கவர் தான், ரைட்டு. அப்போ நீங்க கண்ணுக்கு தெரிகிற ஒரு பெரிய மனுஷனை, கண்ணுக்கு தெரிகிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை, கண்ணுக்கு தெரிகிற ஒரு பெரிய பணத்தை, திடீர்னு கொஞ்சம் பணம் வந்துருச்சு, பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் கேட்டலா, அப்படி நீ ஜெபிக்கவே மாட்ட. எப்படி? ஜெபமே பண்ணல, ஆண்டவரோட தொடர்பே இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்க தேவையை கத்த சந்திக்கிறார். திடீர்னு குப்புன்னு ஒரு பணம் வந்துருச்சு. எப்படி வரும்? எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வந்தா அப்படியா சொல்லுவாங்க? தந்துட்டாரு ஆண்டவர், தந்துட்டாரு தந்துட்டாரு. அது இல்லை, இது தேவனை அறியாதவனும் செய்வான் இல்லையா? நீங்க போய் ஒரு ஆளுக்கு சும்மா ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருங்க, உங்களை தெய்வமாக கும்பிடுவாங்க. 500 ரூபாய் கொடுங்க, அவங்கள வர்ஷிப் பண்ணுவாங்க. அது இல்லை, தேவனை வர்ஷிப் பண்ணாதான் உன் ஆத்மாவுக்கு பலன். உனக்கு ஒரு ஆத்மாவில் தொய்வு வருதுன்னு வச்சுக்கோ, உன் ஆத்மாவில் ஒரு சோர்வு வருதுன்னா அது இப்படிதான் வரும், அது எல்லாருக்கும் வரும். அந்த நீ விட்டுட்டேன்னா தொடர்ந்து தோல்வியை சந்திப்ப. ஆண்டவர் வச்சிருக்கிறத நீ அனுபவிக்காம ஆயிருவ. அப்ப நீ என்ன செய்யணும்? அவர் நாமத்தை உயர்த்தணும். எழுப்பி நின்று 2 நிமிஷம் உயர்த்து. 1 நிமிஷம் கர்த்தர் நாமம். எதுக்கு நம்ம ஆராதிக்கிறோம்? எதுக்கு சபை கூடி வருகிறோம்? இதுக்குதான். அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவர் நாமத்தை உயர்த்த 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 உன் உள்ளம் பொங்கி பொங்கி வழியும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. பழைய பாடல் பார்த்துருக்கீங்களா? அது எப்படிப்பா? நான் எனக்கு தெரியல. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, அவ்வளவுதான். இல்ல, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். சூப்பர் பாட்டுல பாடிடுவோம். பாத்தீங்களா? அவர் உயர்த்தணும், அவ்வளவுதான். இங்க நம்ம இப்ப என்ன செய்யறது? அவரை உயர்த்தி வாயை திறந்து இயேசுவே உங்க நாமம் வாழ்கன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன செய்வாங்க? ஆண்டவரே எனக்கு அது வேணும், ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே. ஆண்டவர் ஒன்னும் தாராரு இல்லை. ஏல அவர் கொண்டு வச்சு தட்டி வச்சிருக்கிறாரு, உன்னால எடுக்க முடியல. அவரை உயர்த்தும் போது உன் இருதயம், உன் ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடைவான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். தேவன் வைத்திருப்பது உன் கண்ணுக்கு தெரியும். அந்த காலத்திலும் ஒளிப்படத்திலும் உனக்குன்னே புதையல்களை மறைத்து வைத்திருக்கிறார். அவர் தெரியல, எல்லாருமே வச்சிருக்க. நீ என் நாமம், அவர் நாமத்தை அறியறதுக்கு முன்னாடியே அவர் வச்சிருக்கிறாராங்க. நீ என் நாமத்தை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன்றார்.
நீ அவர் அறியலைனாலும் அவர் தான் உன் இன்சியல். எப்படி அர்த்தம் என்ன? நீ அறியலைனாலும் இன்சியல் யாரு? அவர் தான் நமக்கு இன்சியல். கடைசியில் அவர் தான் வரணும். நன்மை செய்யணும்னா, நன்மை வேணும்னா அவர் தான் வரணும். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? இதை நினைவு கூறுறான் பாருங்க. திரும்பி வாங்க, யாத்திராகமம் 14 வாங்க, 28. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. யாருங்க? மோசே நாட்களில் நடந்தது இல்லையா? எப்படி எகிப்திலிருந்து தன் சொந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வர இடத்துல எதிரி துரத்தும் போது கடைசியில் வர வழியே இல்லை. ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பி என்ன செய்யறாரு? கடலை ரெண்டா பிளக்கிறாரு. ஜனங்கள் போறாங்க. ஜனங்கள் எல்லாம் அவருடைய சொந்த ஜனங்கள் வந்து கரையேறதுக்குள்ளாடி துரத்திட்டு வந்த பார்வோனுடைய எனது ரதங்களும் பார்வோன் அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாமே மூழ்கி போனாங்க. இதெல்லாம் நினைவு கூர்றான் அவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 77 எடுங்க. ஹல்லேலூயா. 14 பாருங்க. அதிசயங்களை செய்கிற தேவன். 14 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள் வல்லமையை விளங்க பண்ணினீர். அப்ப என்னது? ஜனங்களுக்குள்ள உமது. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. செங்கடல் எங்கேயாவது கடல் பிளந்து பார்த்துருக்கீங்களா? கடல் பிளந்து வெட்டான் தரமாரி ஆயிடுச்சு. தேவனால் எந்த சூழலையும் ஒரு மனுஷனை காப்பாற்ற இயலும் என்பதற்கு ஒரு அடையாளம் அது. அதை நினைவு கூர்றான். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். பிரச்சனை, இதுல தப்பவே முடியாது, வேற வழியே இல்லை அப்படின்னாலும் தேவனிடத்தில் வழி இருக்கு. தன்னுடைய பிள்ளைக்காக அவர் வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நேசிக்கிற தன்னுடைய புத்திரனுக்காக கர்த்தர் வழியை உண்டாக்குவார். அதான் உண்மை. நம்ம என்ன பண்றோம்னா, முக்காவாசி இந்த விசுவாசிங்க தோத்து போறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? பக்கத்து விசுவாசியை பார்க்கறது, பக்கத்து சபையை பார்க்கறது. யாருமே நீ பார்க்காத, நம்ம வேற. சொல்லுங்க, நம்ம வேற. என்ற ஒரு ஆள் கேட்டாங்க, மற்ற சபைகளில் இப்படின்னு. நான் சொல்றேன், நம்ம சபையில் இப்படி தான். அவைய வளராம இருக்கிறதுக்கு அப்படி இருக்கிறாங்க, நம்ம வளர்றதுக்கு ஏந்தி போறோம், அவ்வளவுதான். உண்மைதானே? அவங்க இருக்கட்டும், நீ அவங்கள குறை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அவங்க அப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம அதை மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இன்னும் தாவி மேலே ஏறணும். இல்லை அவங்க இப்படி இருக்கிறாங்க நம்மளும் அப்படியே இருக்கிறோன்னா அது ஒத்துக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா இப்படி ஒரு சபையை கர்த்தர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபை இருக்குதுன்னு ஏதோ ஒரு சபையில் 10ல் 1 11 நீங்களும் போய் உட்காந்துக்கலாம். 10ல் 1 11 சபை, 10ல் 1 11 விசுவாசியை நீயே உட்காந்துடலாம். இப்படி நீ டிஃபரன்ஷியேட் ஆக முடியாது. தேவன் உன்னை வைத்திருக்கிற அந்த விசேஷத்தை நீ காணும்படிதான் விசேஷமா கர்த்தர் சபையை உருவாக்குகிறார். விசேஷமா உன்னை உருவாக்கி காட்டணும். அப்பதான் இருக்கிற சபை கூட வளரும். சபைகள் என்ன செய்யும்? எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட சபை சொல்ல விரும்பல. எல்லாரும் இந்த கரங்களை தட்டி ஆராதிக்க, கரங்களை தட்டி ஆராதிக்கிற சபைக்கா போறாங்க. எப்படி? எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதிக்கிற சபையா போறாங்க. அப்ப நம்மளும் கரங்களை தட்டி ஒரு பாடல் பாட வேண்டும். பாடு. வருது இல்ல? முன்னேற்றம் வருதா இல்லையா? அப்ப நீ அவங்க அப்படியே இருக்கிறாங்க, அதனால நம்மளும் அப்படியே இருப்போம்னா வளராது. நீ எப்படி வளரணும்னா, மற்றவங்களை பார்த்து விசேஷம் ஏதோ ஒரு கலரை கொண்டு தேய்ச்சி விசேஷமா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியான விசேஷம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியான அளவு, கர்த்தர் சொன்ன வார்த்தை சத்தியத்தின்படியான உயர்வுக்கு நீ போகணும். அப்படின்னா மற்ற சபைகள் எழும்புவாங்க. நீ குறை சொல்லிட்டு இருக்கிறது அல்லது அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இட் இஸ் ராங். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வெற்றி அடைய முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நான் எங்கேயே இருந்தேன் பாருங்க, சம்பந்தமே இல்லை.
சபைக்கும் ஊழியத்துக்கெல்லாம் நான் சம்மந்தமே கிடையாது. ஆள் என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்தார்? என்ன எதுக்கு தூக்கணும்? வேற யாரும் இல்லையா? நல்லவங்க வேற யாரும் இல்லையா? பொல்லாத மனுஷனை தூக்கியிருக்கார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறார். திஸ் இஸ் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தனிப்பட்ட மனுஷனுடைய ரட்சிப்பு மாத்திரமல்ல, ஒரு முழு ராஜ்யத்தினுடைய ரட்சிப்பு அது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே அப்கிரேடா பார்ப்பாரு. நான் எப்பவுமே ஒரு விஷயம் செய்கிறேன்னா நான் குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்கு யோசிப்பேன். எப்படி? அடுத்த 50 வருஷத்துக்கு யோசிப்பேன், மினிமம் யோசிப்பேன். ஆண்டோட கேட்பேன், ஆண்டவரே இன்னும் ஒரு 50 வருஷம் கழிஞ்சுன்னா நான் செய்கிற இந்த மேட்டரை இனி 50 வருஷம் கழிஞ்சு எப்படி பண்ணுவாங்க? வேற லெவலுக்கு பண்ணுவாங்க. எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் எப்படின்னு மட்டும் எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வேற லெவலுக்கு பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு பண்ணணும்னா நம்ம அந்த லெவலுக்கு என்ன செய்யணும்? மெச்சூர்டு வேணும், எனக்கு மெச்சூரிட்டி வேணும், அந்த வெளிப்பாடு, அந்த புரிதல் எனக்கு வேணும். இல்லைன்னா நான் வளர முடியாது, அப்படியே உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. இப்படியே சிலர் உட்கார்ந்தனால தான் இன்னும் வளர மாட்டேன்றாங்க. இருக்கிற விசுவாசம் அப்படியே இருக்கிறாங்க, கொட்டி கொட்டி. ஐயோ பாவம், பார்த்தாலே கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னே தோணும். ஹல்லேலூயா. இப்படி இல்லை, வளரணும் பாருங்க. அதிசயங்களை செய்கிற தேவன் நமக்கு இருக்கிறாரு. ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணினீர். யோசிக்கிறான் அவன். நம்ம இன்னொரு 50 வருஷம் கழிஞ்சு நடக்க வேண்டியதை பார்க்கணும்னா இதுக்கு முன்ன 50 வருஷம் முன்னாடி எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும், வரலாற பார்க்கணும். இப்போ உனக்கு புரியவே இல்லையா? கடந்த 100 வருஷம் உனக்கு இந்த ஊழியக்காரங்க, இந்த விசுவாசிங்க எப்படி ஜெயிச்சாங்கன்றதுல பெரிய குழப்பம் இருக்குதுன்னா தூக்கி போட்டுரு. எதை பாரு? வேத புஸ்தகத்தை தூக்கு. கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? தேவனுடைய ஊழியம் எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் நாட்களின் ஊழியம் எப்படி இருந்தது? அப்ப ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? 5 பேரை தூக்கிட்டு வர முடியலங்க. ஒரே நாள் 5000 3000 ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. ஒரு வாரமான எனக்கு யோசனையே அதுதான். இந்த போன சண்டே நான் கொடுத்த மெசேஜில் இதெல்லாம் இருக்கும். ஒரே நாளில் பேதுரு 5000 பேர் சபைக்கு வெளியில் கூடுறாங்க. எப்படி? சபையில் இருந்தவன் பாதி பேர் சபையில் இருந்திருப்பான், மற்ற பேர்லாம் ஊரில் அங்கங்கெல்லாம் கடந்தவன். ஒரே அற்புதத்தில் பேதுருவை சுற்றி 5000 பேர். பேதுருவை சுற்றி அன்னைக்கு 5000னா இன்னைக்கு 5 லட்சம் பேர். ஹல்லேலூயா. அன்னைக்குள்ள மக்கள் தொகையில் 5000 பேர் கூடியிருக்கானுங்க. ஒரு முடவனை எழுப்பி விட்ட உடனே 5000 பேர் கூடியிருக்கானுங்க. அதில் 5 பயிலோ விசேஷமாக கூடினானுங்க. அது யாரு? ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் இல்லையா? வேத பாரங்க பரிச்சயம் அவன் கூடுறான். அவனுக்கு கடைசியில் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்த பிறகு ஆப்ரேஷன் இல்லாதையா கட்டி இருந்ததே. சின்ன வயசுல நான் பார்த்தேன், ஆஸ்பத்திரியில இருந்து இவனை பெற்றெடுத்து கையில் என்னட்ட தான் தந்தேன். அப்பவே சரியில்லையே, இதை போய் சரியாயிருக்க, இப்போ சரியாயிட்டு, இதை போய் எப்படி மாற்றி சொல்ல அப்படின்னானுங்க. திரும்பி போயிட்டானுங்க. இப்போ அவனுல கூட இருந்து கொட்டடிச்சிட்டு இருந்தானுங்கன்னா இவனோட தேவன் பிரிச்செடுக்கலைன்னா இந்த பேதுரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவனோட எல்லாம் பிரிச்செடுத்திருந்தனால தான் அப்படி ஒரு சம்பவமே நடந்தது. பிரிக்கலைன்னா அவனோட வந்து கொட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்படிதான் நடந்தது பாருங்க. நீங்க பவுலுடைய பிரசங்கத்தில் புரியும். ஒரு வருஷம் பிரசங்கிச்சிருப்பான். எதை? கிறிஸ்துவை, சிலுவையை பற்றிய உபதேசத்தை பிரசங்கிச்சிருப்பான். அடுத்த வருஷம் போகும்போது கன்வென்ஷனுக்கு மோசைக்குள்ளதையும் எடுப்போம். எப்படி? பாதி நியாயப்பிரமாணம் இருக்கட்டு, பாதி இயேசு இருக்கட்டு. எப்படி? இன்னைக்கு சபையில் இருக்குதுங்க, பாதி நியாயப்பிரமாணம் பாதி கிருபை. பழைய ரசத்தில் புதிய ரசத்தை சேர்த்தா புதியதும் பழையதாய் மாறும், புளித்ததாய் மாறும். ஆண்டவர் சொல்லிருக்காரு, பழைய துருத்தியில் புதுசா சேர்க்காத. அதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையின்படி வெளிச்சத்துக்குள்ள நம்ம வரணும். அப்பதான் ஜனங்களுக்கு தெரியும். ஏன் அவங்கள இவ்வளோ கஷ்டத்துலையும் வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு? சொற்ப மக்களா? தெரியணும். நாளைக்கு போய் யாரு சபைக்கு வராதவனுக்கு தெரியணும், இன்னைக்கு நீ வந்தனால உனக்கு என்ன. ஆமாங்க, நான் அதை நல்லா விசுவாசிப்பேன். உன்கிட்ட குறை இருக்குது, குறை இல்லை.
ஆனால் அவர் சமூகத்தில் மிஸ் பண்ணாமல் வரேன்னா வாண்ட ஒரு ஸ்பெஷல் கண்டிப்பாக இருக்குது. வாண்ட ஒரு மாற்றம், வாண்ட ஒரு வெற்றி விசேஷமாக ஒன்று இருக்குது. நான் அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன், உண்மை அதான், மாற்றமே இல்லை. தேடுகிறவன் கண்டடிவான், தட்டுகிறவனுக்கு நிச்சயமாக திறக்கப்படும். ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? நான் கொடுத்துட்டு போய் உட்காந்து யோசிப்பேன், இப்படி யோசிப்பேன், எப்படி இதை இப்படி கொடுத்துருக்கலாமோ, இப்படி கொடுத்துருக்கலாமோ இல்லையா? சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன். அடுத்த லெவலுக்கு என்ன போகணும் அதான் யோசிப்பேன். அதுக்கு நான் மட்டும் யோசிக்க முடியல, தாகம் உள்ளவன் மேலே தான் ஊட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்களேன், அழகா அவன் தேவரீ ஜனங்களுக்குள்ளே உம்மை வல்லமே விளங்க பண்ணினீர். 15 யாக்கோபு யோசேப்பு என்பவனுடைய புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினால் மீட்டு கொண்டீர். சேலா. கவனி, 15 வந்துட்டீங்களா? யாக்கோபு யோசேப்பு என்பவருடைய புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினால் மீட்டு கொண்டீர். இது யாரு? யாக்கோபு யோசேப்பு என்பவருடைய புத்திரன்னா யாரு? எகிப்தில் 400 வருஷமா அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அதை தான் தியானிச்சு வரான். வனாந்திரத்தில் நடத்தினது 400 வருஷம் அடிமையா இருந்த போது தேவன் கருசனையா இருந்த அவங்கள தூக்குனது கீழ்ப்படியாம இருந்தானுங்க. அவனு எல்லாம் ஒருவேளை எல்லாம் முறுமுறுத்தானுங்க, தின்னு தள்ளிட்டு பணியாரத்தை எல்லாம் நல்லா தின்னுட்டு என்ன செஞ்சானுங்க? ஒன்றும் சொல்லல, தின்னுட்டு முறுமுறுத்தானுங்க. ஆனால் விட்டாரா? அவர் சொன்னதை செஞ்சார். ஆபிரகாமுக்கு சொன்னது அது. ஆபிரகாமுக்கே வாக்கு கொடுத்திருந்தார், ஜனங்கள் அங்கே போய் சிக்குவாங்க, சொன்னதை செய்வார் அவர். ஹல்லேலூயா. கச்ச பெரியவருங்க. பாருங்க, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள். ஹல்லேலூயா. ஆகாய மண்டலம் முழங்கப்பட்டது, முழக்கப்பட்டது. உம்முடைய அம்புகளும் தெரியுண்டு பறந்தது. பாருங்க, சங்கீதம் 114 எடுங்க. (114) 5-6. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டியை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாய் மாற்றுவார். இதெல்லாம் நினைக்கிறான் பாருங்க, அவன் நடந்ததெல்லாம் நினைக்கிறான். தன் முற்பிதாக்கள் காலத்துல தேவன் எப்படியெல்லாம் கிரியை செஞ்சார்ன்றத நினைவு கூறுறான் பாருங்க. ஹல்லேலூயா. நம்மளும் அப்படிதாங்க நினைவு கூறணும். ஒன்றும் வேணாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இனி வருதுன்னா, போராட்டம் வருதுன்னா, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் வருதுன்னா, என்ன வந்து நின்னாலும் வந்து நிற்கணும்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல எங்கே வரும்? இங்கே வரும். வந்தோன்னு சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் உனக்கு என்ன பிசாசே, சிலுவையின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட எனக்கு மேலே உனக்கு கை வைக்கவே முடியாது, விலையும் ஓடி இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கெட்டு போயிருந்த என்னை உயிர்ப்பித்ததும் சிலுவைதான். கெட்டு போகாமல் என்னை மறுபடியும் நித்திய நாட்களுக்கு என்னை உயிரோட வைத்திருப்பதும் இந்த சிலுவைதான். சிலுவை என் முன்னால். ஹல்லேலூயா. முன்னாடி சிலுவை இருக்குதுங்க. ஹல்லேலூயா. நான் ஏன் பயப்படணும்? இதை சொல்லணும். பாஸ்டர் வந்து அவர் கை வச்சாங்க போ. போகும். அந்த விசுவாசம் நல்லது தான். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். ஆனால் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நீ நைட்டு தூங்குறதுலேருந்து காலையில் விடித்து எழும்புறதுலேருந்து அடுத்து சமைக்கிறது என்னென்ன வேலை செய்ய எல்லாத்துலேயும் உனக்கு யுத்தம் இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க?
வெளிப்படுத்தல் சொன்னபடி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தை தளிக்கணும். வண்டியில போறியா, இரத்தத்தை தளி, வண்டியில தளி, ரோடு பூரா தளிச்சுட்டே போ. நீ போற இடையில வரும் வழியில ஒரு ஆக்சிடென்ட் இருக்காது. ஹல்லேலூயா. இரத்தத்தை தளி, வசனத்தை பேசு. வசனம் உனக்கு ஃப்ரீயா வந்துருச்சே. அன்னைக்கு வசனம் பேச முடியாது, இவனுக்கு கூட வசனத்தை பேச முடியாதுங்க. இப்ப நம்ம வசனத்தை பேசலாம். இயேசுவேடு கூப்பிடலாம். அப்போ ஹல்லேலூயா, கூப்பிடலாம். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? அப்ப மனுஷன் மேல உள்ள பயம் நீங்கி போகும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என் மேல தளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்துரு என்னுடைய கூடாரத்தின் மேல எப்படி வாசம் பண்ணுவான்? எப்படி வாசம் பண்ண முடியும்? வாதை என் கூடாரத்தை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. This is a matter. ஹல்லேலூயா. தியானிக்கணுங்க. ஜெபம்னாலே தியானம் தான். எப்படி? ஜெபம்னா தியானிக்கணும். எதை தியானிக்கணும்? பிரச்சனையை தியானிக்கிறது இல்லை. ஜெபம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். ஹல்லேலூயா. கடைசியில் இப்படியே ஆகிடாது, அவ்வளவுதான், முடிஞ்சு பிரேயர். அப்படியே ஆகிடாதுப்பா. சும்மா இருந்து நேரத்தை போக்கி 1 மணிக்கு ஒரு ஜெபிக்கணும் இல்லையா? ஆண்டவர்னு சொல்லி இருக்கு. ஐயோ, இந்த உங்களுக்கு தெரியாதுங்க, நான் போகாத ஊர் இல்லை, போகாத அட்டம்ப்ட் இல்லை. இந்த விசுவாசிங்க, இந்த கிறிஸ்தவர்கள் செய்கிற எல்லா ரூட்டையும் நான் பார்த்துருக்கேன். மலை பிரசங்கத்துக்கு போயிருக்கேன் நம்ம ஆளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மலை பிரசங்கத்தில் தான் வருமா. அடுத்து மலை ஜபம், ராம் முழுவதும் விழித்திருந்து மலையில் ஜபம். எந்தங்களும் பாறை வெடிச்சதான்னு பார்ப்போன்னு கேட்டால் நம்ம தான் வெடிச்சு சிதறி வந்தோம். இல்லகார ஆண்டவர் சின்ன வெடிப்புலேருந்து தூக்கி வெளியே வீசி ஒழுங்காக நம்மளை உட்கார வச்சார், பாதுகாக்கப்பட்டோம். இன்னும் அங்கே போய் கிடந்து ஒன்றும் அங்கே போயிருந்து கொட்டாய் விடுது. பயங்கர ஆர்வமாக கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே ஆயத்தம் பண்ணுறதே அவங்களா இருக்கு. அங்கே போயிருந்து அவர் என்ன செய்வார்? மிச்சர் வண்டி பிளாஸ்கில் டீ அடித்து எல்லாம் செய்கிறது அந்த ஆளாக இருக்கும். அவர் தான் போய் உட்காந்து அவிசுவாசம். என்னடா இது, இவ்வளோ உற்சாகமாக கூப்பிட்டியடா? ஒரு மாசமா நீ கூப்பிட்டு இருந்தியே, வர முடியாதுன்னு சொன்னோம். பிரதரே, நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னீங்களே. சொன்னவன் படுத்த படுக்கையா கிடக்கிறான். அதல்ல ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப விசுவாசம் வரணும்னா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வரணும் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை உள்ள போட்டு நல்ல தியானிச்சு 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 அசை போட்டுட்டே இருக்கணும். ஷண்டரா ரீக்ரம் மாற்றா. வார்த்தையை கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நான் கீழாகாமல் மேலாகுவேன். அவர் என் புயத்தில் அவர் என் புயமாயிருப்பதால், அவர் என் வலது பார்சத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. அசை போட்டுட்டு இருக்கணும், வார்த்தையை தியானிக்கணும். இதை விட்டுட்டு கண்டதெல்லாம் ஏன் பிரச்சனை தான் எனக்கு மட்டும்தான்ற மாதிரி இருந்தன. ஐயோ, புத்திமான்களாக மாறணும். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, புத்திமான்களாக மாறணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்திலே 10,000 ரூபா சம்பளம் தரணும்னா புத்திமானா இருக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. பெனின் பிரதர், வேலை இருக்கா இல்லையா? நான் வந்த வேலை இருக்கா இல்லையா? 1000 ரூபாயிலேருந்தே வேலை இருக்கு அவருக்கு. அவர் அப்படி தான். நீ எத்தனை ரூபாய்க்கு வேணாலும் வேலை செய்யலாம். எப்படி? 1,00,000 ரூபாய்க்கும் வேலை செய்யலாம், 1000 ரூபாய்க்கும் வேலை செய்யலாம். அப்போ என்ன வேணாங்க? திறமை தான் வேணும். ஹல்லேலூயா. அப்போ தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஒன்று தான், விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வித்தவுட் ஃபெய்த் ப்ளீஸ் பண்ணவே முடியாதான். ஆங்கிலத்தில் அழகாக எழுதியிருக்கு, ஆங்கிலத்தில் தான் சூப்பராக எழுதியிருக்கு. ப்ளீஸ் பண்ணவே முடியாதான், செப்பி கேட்கவே முடியாதான், அவர்கிட்ட போய் விசுவாசம் இல்லாமல் கேட்கவே முடியாதான். அப்போ விசுவாசத்துக்கு என்ன செய்யணும்? கர்த்தாவே மோசேக்கு செஞ்ச மாதிரி என்ன செஞ்சிருக்கணும்? நீர் செய்வீர். ஏன்னா மோசையோடு இருந்த, மோசையை பார்க்கிலும் நீ பெரியவராயிருக்கிறீர்.
மோசே உமக்கு சுதந்திரமாய் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நான் உமக்கு அதிக சுதந்திரமாய் இருக்கிறேன். நீர் என்னை விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன். நான் உமக்கு சொந்தமானவன். என்னுடைய பிரஸ்டீஜ், என்னுடைய இமேஜ், எவ்ரிதிங் உம்முடையதாப்பா. என் பேருக்கு களங்கம் உண்டாக்கினால் அது உமது பேருக்கு களங்கம் உண்டாக்குறார்கள். என்னை தொடுகிற உன் கண்ணின் கண் மணியை தொடுகிறான் அல்லவா. இப்படிதான் ஜெபிக்கணும். கருத்தான ஜெபமா இருக்கணும். A powerful prayer. Hallelujah. Hallelujah. Praise Lord. பாருங்க, ரோமர் 11:33. தேவனே, ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். உங்க ஜெபத்தில் இதை பேசியிருக்கீங்களா? பிரச்சனையில் இருக்கும்போது, போராட்டத்தில் இருக்கும்போது, அடுத்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியல, வழியெல்லாம் அடைச்சிருக்குது, என்ன செய்யணும்னு தெரியலையா, இப்படி பேசணும். எப்படி? தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. பணம் வேணும். எப்படி மேரியம்மா சொல்லுங்க? பணம் வேணும். ஆனா ஐஸ்வர்யம் எங்க இருக்குதுன்னு தெரியண்டா. கொண்டங்க கூறிய ஓட்டை எடுத்து நேரம் கொண்டு வச்சுட்டா போறோம். நாங்க பார்த்த பாக்கி எல்லாம் பார்த்துக்கிட்டு. இல்ல, ஐஸ்வர்யத்தை கற்றுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன்றார். அந்த பலம் ஞானம், கிருபை, தயவு எல்லாம் சேர்ந்தது தான் அது. சும்மா 4 பேர் பணக்காரனா இருக்கிற பார்த்தா நான் அவனை தொங்கிடுறது. இங்க வந்து ஸ்டூபிடா இருக்கக்கூடாது. பணக்காரனா சும்மா எல்லாம் பணக்காரன் ஆகல. தேவனை அறியாத ஒரு ஐஸ்வர்யவான் கூட அவன் எஃபோர்ட் போடுறாங்க. சும்மா எஃபோர்ட் போடாம ஒன்றும் வராது. ஆண்டவரே சொல்ற, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை நான் உனக்கு தருவேன்னா அதுக்கு ஏதோ சம்திங் இஸ் தேர். இருக்குதா இல்லையா? அதுல ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தரும்போது அது பாதுகாப்பா இருக்கும். தலைமுறை தலைமுறைக்கு அது நின்று பேசும், காரியத்தை வாய்க்க பண்ணும், தேவையில்லாத செலவு வராது, பணம் அப்படி இருக்கும், தங்கும். அது தேவனுடைய ஐஸ்வர்யம். இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் வைங்களேன். அதுக்கு ஆழ அகலத்தை எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளலைன்னா எப்படி வரும் ஐஸ்வர்யம்? வா வானா வருமா? வரும். வந்துட்டு என்ன செய்யும்? அங்கோட்டு ஓடும். அது அங்கண்டு பிடிக்க முன்னாடி இங்கண்டா கோட்டு ஓடும். எவ்வளவு சூப்பரா இருக்கு. தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவர்களுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். சோ கண்டுபிடிக்க முடியாதரா? யாரு ஞானம்? இங்க இருக்கிற ஞானியால கூட கண்டுபிடிக்க, ஆராய்ச்சி பண்ணவே முடியாத மேட்ரு. அதை தான் தேவன் எங்கிருந்து தர்றாரு, ஊற்றுறாரு. பரிசுத்த ஆவியான ஒரு ஆலயத்தில் வந்து ஊட்டி விடுறாரு. ஞானத்தை வாங்கின இங்க வரணும். ஆவியானவர் தான் ஞானத்தை போதிக்கிறவர். ஹல்லேலூயா. போதித்து நடத்துவோர் அவர்தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்றார். அப்படின்னா ஞானத்தை தந்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. அவரே உட்கார்ந்து நான் தான்டா, பயப்படாத, நேற்றை சொன்னல, அதான் வாழாரு, நீ தலை தான், இங்க பயப்படாத, 1000 பேர் இருக்கலாம், இன்டர்வியூ வந்திருக்க, சொன்னல, நீ வாழா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன், அவ்வளோதான். கற்றுக்கிட்டல, ஸ்ட்ராங்காரு, உறுதியாரு, நீ தான் தலை. கடைசியில் எல்லா இன்டர்வியூ போகும், உன்னை கேவலமாக கடைசியில் வந்து கூப்பிடுவாங்க. சம்பவம் என்னன்னா உன் பேரில் தான் எழுத்து. ஹல்லேலூயா. இதை பேசணும் ஜெபத்தில். இப்படி ஆசாப்பு பேசி தன் முன்னாடி நடந்தது, தன்னுடைய முற்பிதாக்களுக்கு நடந்தது, கர்த்தர் செய்த கிரியைகள் எல்லாம். ஹல்லேலூயா. சும்மா போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, ஆண்டவருக்கு தரலன்ட்டு, கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். சொன்னதுதான். அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதை செய்முறைக்கு அது வெறுமையா திரும்பாதான். ஹல்லேலூயா. ஆசாப்பு பண்ண மாதிரி ஜெபிக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் தடுமாற்றம் வருவது உண்மைதான், சோர்வு வருவது உண்மைதான், வருத்தம் வர்றது உண்மைதாங்க. ஆனால் கர்த்தரை தான் தேடணும், முறைப்படி ஞானமாய் தேடணும், சரியான வழியில தேடணும். கண்டிப்பா கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கண்டடைவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா கண்டடைவீங்க.
ஆசாப்பை விட கண்டடைவீங்க. என் ஆசாப்பை விட பெரியவர் நமக்குள் நித்தமும் வாசம் பண்ணுகிறார். நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பேன், பலப்படுத்துவேன், சுகப்படுத்துவேன், சோர்வில்லாமல் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.